வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ட்ரேடிங் டே வித் பாசிட்டிவ் நோட்னு சொல்லலாம். 92 புள்ளிகள் அதிகரித்து 22,735 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1099, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1006,006. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இந்த பிராடர் மார்க்கெட்டில் காமிக்குது. பிளஸ் மிட் கேப் வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.73% ஹையர் டுடே. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு விழுந்திருக்கு. ஸோ 2.18%. ஸோ டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மீடியா, பிஎஸ்யூ பேங்க், எஃப்எம்சிஜி, மெட்டல் டாப் கெய்னர்ஸ். அதுமாரி ஃபார்மா, நிஃப்டி, ஆட்டோ தென் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோல் இந்தியா, பிபிசிஎல், கோட்டக் மஹிந்திரா, ஐடிசி, ஹிண்டால்கோ, பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா கன்சூமர், ஏஷியர் மோட்டார், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவை எல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க லைக் ஹெச்டிஎஃப்சி லைஃப், சிப்லா, டெவிஸ் லேப் இவை எல்லாம் டாப் லூசர்ஸ். மெயினாக இன்றைய தினம் மார்க்கெட்டில் வந்து ஏறுவதற்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மான்சூன் செட்டுனால பார்த்தோம்னாக்க எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1% மேலே ஏறி இருக்கு. ஸோ பிளஸ் டிராக்டர் சைடு லைக் எம்என்டம், எஸ்கார்ட்ஸ், தென் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் டூ வீலர் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் பிகாஸ் ஆஃப் மான்சூன் இன்ஃபர்மேஷன்ஸ் நேத்திக்கு வந்த இன்புட்டு. ஸோ அதுபோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருந்ததுன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில். பிகாஸ் அதில் வந்து ஒரு Q4 ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு எஸ்ஆர்எஃப், இனத்தி ஆர்கானிக்ஸ், கேலக்ஸி சர்ஃபெக்டன்ட் இந்த மாதிரி பங்குகள்லாம் குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ், ஃபேவரபிள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டு அதில் எல்லாரும் மக்கள்லாம் பிக் பண்ணாங்கன்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு தங்கம் பார்த்தோம்னா 45 ரூபாய் அதிகரித்து 71,385, வெள்ளி 217 ரூபாய் அதிகரித்து 82,677, குரூட் ஆயில் 26 ரூபாய் அதிகரித்து 7,128 மணியம் ஆகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இந்துஸ்தான் யூனிலீவர், கஜாரியா செராமிக்ஸ் அண்ட் ஆப்டஸ் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் டெஸ்லாவுடைய சீஃப் அவர் வந்து அலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கு கூடிய விரைவில் அவர் விசிட் பண்ண போறாரு. ஸோ அதனால ஆட்டோமொபைல் வித் இவி அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் பார்த்தோம்னா காலையில் வந்து 22,673 நேத்திக்கு க்ளோசிங் கிட்டத்தட்ட வந்ததுன்னு சொல்லலாம். ஓப்பன் வந்து 22,720 ஓப்பன் ஆகி 22,673 வந்தது. தென் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே, கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான், 1:30 மணி 2 மணிக்கு தான் மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சது. அதிலிருந்து பார்த்தோம்னா 22,775 ஒரு புதிய உச்சத்தை இன்றைய தினம் மார்க்கெட் தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ், எனக்கு கண்டினியூவஸ் வீக்லி ஹாலிடேஸ் ப்ளஸ் வந்து செட்டில்மெண்ட் மெர்ஜர்னால பிலோ ஆவரேஜ். அது மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னாக்க பிலோ ஆவரேஜில் தான் இந்த தினம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு பிளேஸ்ட் அட் நியூ ஹைஸ், பட் அந்த ஹையில் வந்து பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேஷன் மூடில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால பட் இருந்தாலும் நோ கன்ஃபர்மேஷன் எனி சிக்னிஃபிகண்ட் டாப் ரிவர்சல் பேட்டர்ன்னு சொல்லுவோம், அது இல்லை. ஸோ அதனால அப்பர் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அதே சமயத்தில் 22,750 மற்றும் 22,800 இன்றைய தினம் 22,775 டச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அந்த லெவலில் மறுபடியும் வாட்ச் பண்ணணும். அதுலேருந்து 125 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு குரூஷியல் ஓவர் ஹெட் ரெசிஸ்டன்ஸ் அது இருக்கிறதுனால அதுலேருந்து ஷார்ட் டேர்ம் இமீடியட் சப்போர்ட் நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா 22,500 ஆக இருக்கக்கூடும். ஸோ அதனால இந்த டெசிசிவ் பிரேக் பிலோ வந்து தென் ட்ரிகர் ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன்ஸ் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். பட் ஓவரால் இப்பொழுதைக்கு அந்த ஃபர்ம்னஸ் இந்த மார்க்கெட் வந்து இன்டாக்டாக இருந்து இருக்கிறது. நாளைய தினம் நமது சந்தைகள் லீவு, மறுபடியும் வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட். நம்மளுடைய நாளைய தினம் சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து இருங்கள். ஹாப்பி ட்ரேடிங்.